7 key result areas in management. நீங்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பயர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனியில் ஓனராக இருந்தாலும் சரி, ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு மிக மிக முக்கியமான வீடியோ. ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஓகே, வீடியோக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் ரைட் நோ. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். என்னுடைய பிரின்சிபல் இஸ் வெரி வெரி சிம்பிள். கம்மியான நேரத்தில் எப்படி வந்து அதிகமாக கற்றுக்கிறது. ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் வேல்யூ பர் மினிட். நான் ரொம்ப வளர்க்க மாட்டேன். காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னுடைய ஸோ மச் பிரின்சிபல். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன் டு தி வீடியோ. ஓகே, லெட்ஸ் கெட் இன் 7 management KRAs. Okay, this is my favorite topic. Okay, let's get into this. First key result area is, if you are a manager or if you are responsible for managing the business, you need to focus on the productivity. Productivity is everything. Okay, productivity na enna, I'm talking about two concepts here, which is input versus output. ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் கம்பெனியோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோ ஒரு ரெவன்யூ எடுக்கிறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு அவுட்புட் வந்துட்டு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அந்த அவுட்புட்டுக்கு சில இன்புட்ஸ் தான் காரணமாக இருக்கும். ஓகே, சேம் அவுட்புட்டை நான் எப்படி வந்துட்டு கம்மியான இன்புட்லேருந்து எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கம்பெனி வந்துட்டு ஒரு 10 லட்சத்துக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து. ஓகே, அந்த 10 லட்சத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு 8 லட்சம் செலவு பண்ணலாம். பட் நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஐடியாவை யூஸ் பண்ணி, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு சேம் 10 லட்சம் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு 7 லட்சத்தில் முடிக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் 8 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவுட்புட் சேமாக இருக்கும். பட் ஆனால் இன்புட்டை எப்படி கம்மி பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு கம்மியான விஷயத்தை வச்சுட்டு எப்படி வந்துட்டு அதிகமாக பண்ணுறது. ஓகே, அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மோர் அவுட்புட், லெஸ் இன்புட். ஓகே, இதை நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு சி, இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ கிரேட் லீடர், இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ கிரேட் மேனேஜர், இஃப் யூ வாண்ட் டு பி எ கிரேட் பிஸ்னஸ் லீடர், யூ நீட் டு பி கன்சிஸ்டன்ட்லி இம்ப்ரூவ் ஆன் தி 7 key result areas. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்துட்டு இது வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஹவு டு இம்ப்ரூவ் த அவுட்புட் பை ரெடியூசிங் தி இன்புட். ஓகே, பிரின்சிபல் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் த்ரூ சப்ட்ராக்ஷன். இந்த பிரின்சிபலை நீங்கள் மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி மேலே மேலே வரும். உங்கள் கம்பெனி மேலே மேலே வளர்ந்தது அப்படின்னா நீங்களும் மேலே மேலே வளருவீங்க. வெரி வெரி சிம்பிள். நீங்கள் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் லீடராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் வளர்ந்தால் தான் நம்ம வளரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கீ ரிசல்ட் ஏரியாஸ். செகண்ட் கீ ரிசல்ட் ஏரியா என்ன அப்படின்னா customer satisfaction. Okay, see, what is the purpose of business? The purpose of business is very very simple: to attract the right customers and to keep the right customers. That's it. Okay, the purpose of business is to attract the customers and to keep the customers. Very very simple. நம்மக்கிட்ட வர கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் மேலும் மேலும் மற்றவங்களுக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ப்ளஸ் புதுசாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த கஸ்டமரே வந்துட்டு அடுத்த ப்ராடக்ட் எதுனா இருந்தது, அடுத்த சர்வீஸ் எதுனா இருந்ததுன்னா அவங்களே வந்துட்டு அப்கிரேட் ஆகும். அதனால் வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் தி அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 7 கீ ரிசல்ட் ஏரியாவிலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு கீ ரிசல்ட் ஏரியாஸ். கீ ரிசல்ட் ஏரியானா என்னது? இந்த விஷயத்துலலாம் கம்பல்சரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்தடுத்துக்கு லெவலுக்கு போயினே இருப்போம். இதில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸ் அடிவாங்க. பிஸ்னஸ் அடிவாங்குச்சுன்னா நம்மளும் அடிவாங்க. ஓகே, ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா அமேசான் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி கஸ்டமர், த எர்த்ஸ் மோஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது டாமினோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. இந்த ஸ்பீடுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு வந்துட்டு தே பில்ட் அன் என்டையர் எம்பையர். ஓகே, என்னுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10,000 இல்லை 7,000 பே பண்ணி வராங்க அப்படின்னா கஸ்டமர், I'll give so much values. Okay, I'll give community, I'll give coaching, I'll give courses, I'll give challenge, I'll give certification. இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் வில் ஃப்ளை த்ரூ த ரூஃப். அது போச்சு அப்படின்னா
2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, இருக்கிற கஸ்டமர் வந்துட்டு நம்மளுடைய லாயல் கஸ்டமராக மாறுவாங்க. செகண்டு, அவங்க மற்ற கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவாங்க. ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் தி கீ டு இம்ப்ரூவ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி. Okay, and to attract the right quality of people. Okay, in terms of employees also. Okay, so that's the second key result area. Third key result area என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா profitability. See, let's face it, business எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு one is to create an impact in the world, and the second most important is to vitamin M. Okay, what is the net profit? எப்படி வந்துட்டு wealth create பண்ணுறது? ஓகே, ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஓகே, எந்த ப்ராடக்ட்டில் அதிகமாக ப்ராஃபிட் வருது, எந்த சர்வீஸில் அதிகமாக ப்ராஃபிட்டபிலிட்டி வருது, எந்த மார்க்கெட், புது மார்க்கெட் எங்கன்னா தமிழ்நாடு மார்க்கெட்டா இல்லை இந்தியா மார்க்கெட்டா இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டா, எங்கே வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வருது, எந்த கைண்ட் ஆஃப் கஸ்டமர் வந்துட்டு அதிகமான நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸிங் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வே யூ கேன் க்ரோ இன் யுவர் கெரியர். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு த கீ ஹியர் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் நெட் ப்ராஃபிட்டபிலிட்டி. மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட என்ன சொல்கிறேன், ஓகே, மோஸ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீஸிங் தி ரெவன்யூ. சி, நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்துட்டு 8 ரூபா செலவாயிருது, 2 ரூபா தான் ப்ராஃபிட் வருது அப்படின்னா, பட் நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்துட்டு 5 ரூபா செலவு போகுது, 5 ரூபா தான் எனக்கு 5 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா தட் இஸ் கிரேட். அதனால் வந்துட்டு ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் நெட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இதுதான் வந்துட்டு தேர்ட் கீ ரிசல்ட் ஏரியா. ஃபோர்த் கீ ரிசல்ட் ஏரியா என்ன அப்படின்னா குவாலிட்டி. ஓகே, குவாலிட்டினா என்னது? how you can improve the quality of your product, how you can improve the quality of your service. எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுடைய காம்படிஷனோட நான் எப்படி பெட்டராக இருக்கிறது, how you can become the best, be the best. ஓகே, ஸோ இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர் தி எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ், தே எக்ஸலண்ட்டாக வந்துட்டு தே டிசைன் தேர் பிஸ்னஸ். இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர் தி பெஸ்ட். நான் அவங்கள பீட் பண்ணுறதுக்கு இப்போ ஆளே கிடையாது இந்த ஆன்லைன், எஸ்பெஷலி இந்த இ-காமர்ஸ் வேர்ல்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது கண்டினியூஸ் ஒர்க்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ஒரு டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் சொதப்பக்கூடாது. ஓகே, பி த பெஸ்ட். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் த கீ ஹியர். எப்படி வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். என்னுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கன்சிஸ்டன்ட்லி recreate the courses, I consistently work on my coaching, I consistently work on myself. அப்போ தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் கொடுக்க முடியும். எவ்ரி டைம் நான் புதுசாக டீச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் இட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மை வெரி வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஐ லேர்ன் எவ்ரி சிங்கிள் டே, ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே. அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரி டைம் இஃப் கஸ்டமர் கெட்ஸ் கோச்சிங் ஃப்ரம் மீ, if every time customer is watching my courses, they'll get a very very different perspective. Okay, how you can deliver the maximum best experience, அதுதான் வந்துட்டு you need to look at. Fifth பார்த்தீங்க அப்படின்னா people building. Okay, very very important. I truly believe that people are the business builders. Okay, ஒரு கோட் ஒன்று ஜிக் ஜிக்லர் அப்படின்ற ஒரு மென்டர். ஓகே, you don't build a business, you build a people, then people build a business. I repeat, you don't build a business, you build a people, people then build a business. அதனால் வந்துட்டு people building is the very 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 important activity. Okay, especially if you're a manager or leader or business owner, you need to invest in your people. Invest in what? Investing in two areas. Invest your time to understand what they want, and also invest in training and development. See, people are the asset. Your people are the asset. Your people are the ultimate resources you have. ஓகே, அந்த ரிசோர்ஸ், அந்த அசர்ட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பில்ட் அ கிரேட் பிஸ்னஸ். ஓகே, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் ஆர்டர் நான் ஒர்க் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ், என்னுடைய மென்டார் பார்த்தீங்கன்னா சிக்கி ரங்கநாதன். அவர் வந்துட்டு ஹி இன்வெஸ்டட் டைம் வித் மீ எவ்ரி சிங்கிள் டே, ஹி ட்ரைன்ட் மீ. என்னை ஒருத்தர் ட்ரைன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் 10 பேர் இருந்தாங்க, நான் வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா 100 பேர் கம்பெனி.
ஓகே 3 நியூ பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் நானே. ஓகே கேன் யூ இமேஜின் இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீ நோ பீப்புள் பில்டிங் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஹீ இன்வெஸ்ட் த டைம், ஹீ இன்வெஸ்ட் த ட்ரைனிங். பிகாஸ் ஆஃப் தட் I've taken the company to a whole new level. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே அந்த மாதிரி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வரமாட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அந்த ஒருத்தர் 2 பேர் they'll change the trajectory of your company, they'll change the trajectory of your business. ஓகே ஸோ அதனால் வந்துட்டு யூ டோன்ட் நோ வேர் த எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் யூ நீட் டு கான்ஸ்டன்ட்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் ஆல்சோ மணி இன் தி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே ஸோ பீப்புள் வர்சஸ் பிஸ்னஸ் கேட்டிங்கன்னா வந்துட்டு யூ பில்ட் அ பீப்புள் தென் பீப்புள் பில்ட் அ பிஸ்னஸ். ஓகே தட்ஸ் த பிரின்சிபல். ஓகே ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். சிக்ஸ்த் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் கீ ரிசல்ட் ஏரியா இஸ் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட். ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன? இட்ஸ் ஆல் அபவுட் ரீபில்டிங், ரீஆர்கனைசிங், ஆர்கனைசிங். ஓகே இந்த ரிசோர்ஸ் இங்கே இருக்காங்கன்னா எப்படி வந்துட்டு வேறு என்ன கொடுக்குறது, இதை எப்படி மாற்றி பண்ணலாம், வேறு என்ன அடிஷ்னல் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் கன்சிஸ்டன்ட்லி ரீஇன்வென்ட் அண்ட் ரீஆர்கனைஸ். இதை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு சிலது வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகும். எதெல்லாம் ஒர்க் ஆகலையே இதை மாற்றி போடலாமா, ஜஸ்ட் எ ஸ்மால் சேஞ்ச். ஒரு பீப்புள் ஒருத்தர் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்காரு, அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத வந்துட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாற்றி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஹீமே பூம். ஸோ அதனால் வந்துட்டு என்னோட கன்சிஸ்டன்ட்லி திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஐ கேன் ரீஆர்கனைஸ் அண்ட் ரீதிங்க் அண்ட் ரீஇன்வென்ட் அண்ட் ஸோ தட் ஆர்கனைசேஷன் வில் கோ டு த நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிங்க அப்படின்னா தட்ஸ் த சிக்ஸ்த் கீ ரிசல்ட் ஏரியாஸ். ஓகே the last but not the least, the seventh key result area பார்த்தீங்க அப்படின்னா innovation. This is very very important. R&D comes here. Okay, you need to consistently create new products, new services. You need to enter into new markets. You need to create new strategies. You need to create new methods, new processes, new tools and technologies. ஓகே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய மார்க்கெட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இஃப் யூ கேன் டெவலப் எ ப்ராடக்ட் சர்வீசஸ் அண்ட் அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் தான் இப்போ நான் சர்வ் பண்ணுறேன், அடுத்த மார்க்கெட்டுக்கு எப்படி போகலாம், இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னா யூ கேன் ட்ரூலி டேக் யுவர் பிஸ்னஸ் டு அ ஹோல் நியூ லெவல். எதர் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி ஆர் எதர் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி, you need to consistently focus on these 7 key result areas. Business இதுதான். ஓகே if you are a manager or if you are a leader or if you are a business owner, you need to consistently focus on all these 7 areas. ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னாலும் it will have a big impact on the business. Okay, if you just focus on these 7 areas, 100% you can be sure that your business will go to new level every single day if you work on it. Okay, so this is what I wanted to teach you today and I hope this video will help you. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இஃப் திஸ் வீடியோ இன்ஸ்பயர்ஸ் யூ ஜஸ்ட் கிளிக் தட் லைக் பட்டன் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க ஃபார் த நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 3 months. எந்த ஏரியாவில் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ், இல்லை அப்படின்னா வாட் இன்ஸ்பயர்ட் யூ டுடே அண்ட் வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் லேர்னிங் அப்படின்னு ஜஸ்ட் டைப் இன் த chat box and I would love to read that. Okay, and if you're watching this video so far, okay, I have a special invitation for you. If you're already my community member, okay, if you're already my silver membership member, I suggest you can upgrade to the next level. Okay, either to gold or diamond. I suggest you can upgrade to diamond membership because diamond is where I'll work very very closely with you and also you'll be surrounded with the high action minded peoples and also I will teach you how to create and start multiple streams of income. Okay, see, job is one source of income and how you can start and create multiple streams of income with your own knowledge and skill. That is what I'm doing currently. If you wanted to, if you see நீங்க வந்துட்டு நான் பண்ற மாதிரி வந்து if you wanted to just model me, just upgrade to diamond. Okay, I'll see you in the diamond. That's the first invitation if you are already my community member. If you are not a part of my community member, if you're not a part of my member, then I suggest யூடியூப் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிங்க் இருக்கும் என்னுடைய ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ்க்கு. அந்த மாஸ்டர் கிளாஸை கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மாஸ்டர் கிளாஸ் லைவாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஐ வில் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்துட்டு என்னுடைய சில்வர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னுடைய வெபினாரில் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். பிகம் ஏ மெம்பர், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். I will help you to achieve all of your career goals. Okay,
I'll see you in the next video. Bye bye.